நேரில் ஆஜராக உத்தரவிட்டார். கிழக்கு கரிபியன் தீவுகள் மற்றும் மெக்சிகோவில் கரையை கடந்த பெரில் புயல் கடும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மெக்சிகோ கரீபியன் தீவுகளை ஒட்டிய கடல் பகுதியில் உருவாகிய பெரில் புயல் தொடர்ந்து தீவிரமடைந்து கரையை கடக்கத் தொடங்கியது. குறிப்பாக கரீபியன் தீவுகளை பெரில் புயல் கடந்தபோது பலத்த சூறாவளி வீசியதுடன் கனமழை பெய்ததால் பலத்த சேதத்தை ஏற்படுத்தியது. ஜமைக்கா, கிரெனடா, செயின்ட் வின்சென்ட் மற்றும் வடக்கு வெனிசுலாவில் ஏராளமான கட்டடங்கள் சேதமானதுடன் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தன. இதுவரை 11 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மெக்சிகோவையும் பெரில் புயல் தாக்கியது. அப்போது மணிக்கு 175 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி வீசியதால் மெக்சிகோ கிழக்கு பகுதியை புரட்டி போட்டுள்ளது. மேலும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். தொடர்ந்து புயல் கரையை கடந்து வருவதால் அடுத்த 2 நாட்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயின் நாட்டில் நடைபெறும் புகழ்பெற்ற காளை சண்டைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விலங்குகள் நல ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்பெயின் நாட்டில் ஆண்டுதோறும் ஜூலை மாதத்தில் காளை சண்டை நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு இன்று காளை சண்டை நிகழ்ச்சி தொடங்கும் நிலையில் இந்த நிகழ்வில் காளைகள் சித்திரவதை செய்யப்படுவதாக விலங்குகள் நல ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே காளை சண்டைக்கு தடை விதிக்க கோரி பாம்பலோனா நகரில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காளைகள் போல வேடமணிந்த அவர்கள் விலங்குகளை சித்திரவதை செய்யாதீர் என முழக்கங்களை எழுப்பினர். ¡Para los animales! ஸ்பெயினில் ஜூலை 6 முதல் 14ஆம் தேதி வரை புகழ்பெற்ற சான் ஃபெர்மின் திருவிழா கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாகவே காளை சண்டை போட்டி நடத்தப்படுகிறது. இதில் காளைகள் சித்திரவதை உள்ளாக்கப்படுவதாக பீட்டா உள்ளிட்ட அமைப்புகள் குற்றம் சாட்டி வருகின்றன. ராகின் திரைப்படத்தின் 3வது பாடல் வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராயன் திரைப்படம் வரும் 26ஆம் தேதி திரைக்கு வருகிறது. தனுஷின் 50வது திரைப்படமான ராயனில் எஸ்.ஜே. சூர்யா, செல்வராகவன், பிரகாஷ் ராஜ், காளிதாஸ் ஜெயராம், சுதீப் கிஷன், துஷாரா விஜயன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். படத்திற்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்துள்ளார். படத்தின் முதல் பாடலான அடங்காத அசுரன் கடந்த மே மாதம் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. அதைத் தொடர்ந்து வாட்டர் பாக்கெட் என்ற கானா பாடல் வெளியானது.